ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்பேஸை பற்றின நிறையா மிஸ்ட்ரீஸ், அதாவது சின்ன சின்ன மிஸ்ட்ரீஸ், அதாவது பேசிக் இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்ல. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் வை ஸ்பேஸ் ஸோ டார்க். ஸ்பேஸ் ஏன் டார்க்காக இருக்குது? ஸ்பேஸ் ஏன் டார்க்காக இருக்குன்னா, அதுக்கு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு விஷயமோ எதுவுமே கிடையாது. அது ஒரு ஓப்பன் ஏரியா. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. ஸ்பேஸில் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பே இருக்காது. அதனால தான் லைட்டு பாஸ் ஆகி போயிடும். ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாதனால லைட்டு நம்மளுக்கு தெரியாமல் பாஸ் ஆகி போயிடும். அதனால தான் ஸ்பேஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்மளுக்கு ஏன் இங்கே லைட்டு நம்ம பூமியில் நல்லா தெரியுதுன்னா, இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் இங்கே கிடைக்கிறதுனால, ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக லைட் நம்மளுக்கு கிடச்சிருது. இங்கேயும் எந்த ஒரு விஷயமும் இல்லை, வெறும் பிளாங்காக இருந்ததுன்னா அது ஜஸ்ட்டு ஒரு பிளாக்கான ஒரு ஏரியாவாக தான் இதுவுமே இருக்கும். வேர் டஸ் ஸ்பேஸ் பிகின்? இப்போது நம்ம இடத்துல நிறையா லேயராக கேஸ் இருக்கிற இடத்துல எவ்வளோ கேஸஸ் லேயராக இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்பேஸும். அங்கேயும் நிறையா கேஸஸ் இருக்குது. அதை எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்பேஸை தடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோ எதுவுமே கிடையாது. அங்கேயும் ஏர் இல்லாததுனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரீத் பண்ண. அங்கே எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும், சவுண்டு லைட்டு எதுவுமே அங்கே ஸ்டாப் ஆகாது. சவுண்டுமே எதுவும் கேட்காது, லைட்டுமே எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படின்ற போது எப்படி இருக்கும்னா, அது ஒரு கோசான். அப்போ அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எங்கேயும் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எங்கே முடியுதுன்னு தெரியாது. அது ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாத ஒரு இடம் தான் ஸ்பேஸ். அப்படின்ற போது அது ஒரு கோசான் தான். எங்கேயும் ஸ்டாப் ஆகிறதுக்கோ ஒரு பிகின் ஆகிறதுக்கோ எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ எண்டிங் பாயிண்ட்டோ ஸ்பேஸில் கிடையவே கிடையாது. அடுத்து என்னென்னா ஸ்டார் கேசஸ். எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்து ராசி பலன்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க. அந்த கருவிக்கு பேர் தான் என்னென்னா டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பீப்புள்ஸ் எப்படிலாம் அதை பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ்னு ஒரு அஸ்ட்ரானமர் இருந்தார். அவர் இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு, இந்த ஸ்பேஸில் சென்டர் என்னென்னா நம்ம எர்த்து தான் சென்டராக இருக்குது, நடுப்பகுதி தான் அதாவது எர்த்து தான் சென்டர், இந்த ஸ்பேஸுக்கு இந்த கேலக்ஸிக்கு எர்த்து தான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தியரியை சப்மிட் பண்ணார். ஆனால் போக போக நம்ம சயின்ஸ் ரிசர்ச் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, எர்த் இஸ் நாட் த சென்டர் ஆஃப் த கேலக்ஸி அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அடுத்த கொஸ்டின், இப்போ நம்ம கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி அப்படிலாம் சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. இந்த டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம், அந்த ஸ்டார்ஸு மற்ற பிளானட்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெலஸ்கோப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுவுமே கிளியராக தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலாக. எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்ஸோ சரி ஒரு பிளானட்ஸோ சரி நம்ம எல்லாருக்குமே இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா பிளர்ராக தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன்ஷியன் கிரீக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிளர்ராக இருக்கிற விஷயத்தை ஸ்ட்ரீக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன்ஷியன்ட்டில் ஸ்ட்ரீக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்ட்ரீக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது ரிவர் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை காலப்போக்கில் மாறி இது மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லி மாறிச்சு. நெக்ஸ்ட் ஒரு கொஷின், ஏன் ஸ்டார்ஸ்லாம் ட்விங்கிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஸ்டார்ஸ் ஏன் ட்விங்கிள் ஆகுது அப்படின்னு சொன்னால், எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிற மூமெண்ட்டால் தான். அந்த எர்த் மூமெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்னா, இங்கே நிறைய நம்ம பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ இந்த அட்மாஸ்பியரில் எல்லா கேஸும் இருக்கும், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நகர்ந்து இப்போது ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த ஸ்டாரோட லைட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஸ்டார் ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக ஸ்டார் ட்விங்கிள் ஆகலை, அதுலேருந்து வர லைட் ரேஸ் நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு லைட் ரேஸ் ட்விங்கிள் ஆகிற மாதிரி. அடுத்து இப்போ நம்ம கேலக்ஸி எவ்வளோ பெருசு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அந்த இமேஜினேஷனுக்கு போய்க்கோங்க. நான் சொல்ல அந்த இமேஜினேஷன் போயிட்டு நீங்களே கணிச்சுக்கோங்க இந்த கேலக்ஸி எவ்வளோ பெருசுன்னு. ஸ்பேஸ் ப்ராப், நம்மள்ட்ட ஒரு ஸ்பேஸ் ப்ராப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பேஸ் ப்ராப் எவ்வளோ ஸ்பீடு போகும்னா 17.1 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அதாவது ஒரு செகண்டுக்கு 17.1 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகும். அப்படி போகும்போது அந்த ஸ்பேஸ் ப்ராப் இந்த கேலக்ஸியை கடக்கிறதுக்கு கரெக்டாக 2 பில்லியன் இயர்ஸ் ஆகும். அப்போது பார்த்துக்கோங்க நம்ம கேலக்ஸி எவ்வளோ பெருசுன்னு.